அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நமக்கு நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, டிஆர்பி, டிஎன்செட் போன்ற தேர்வுகளில் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸிலிருந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற பாடப்பகுதிகளில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள், அவற்றுக்கான விளக்கங்களை வந்து பேச போகிறோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து நமக்கு நடந்து முடிந்த யூஜிடிஆர்பியில் வந்து கேட்கப்பட்ட வினாக்களை வந்து நம்ம பேசலாம். ஸோ யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 5ல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படின்றது 5th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற சிலபஸில் கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள், அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு கொஷின் நம்பர் 1 பாருங்கள். The enthalpies of combustion of rhombic sulfur and monoclinic sulfur are minus 297.5 kilojoule and 300 kilojoule respectively. Then find out the change of enthalpy of அப்படின்றது கொஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு மோனோக்ளினிக் சல்ஃபர்லிருந்து ரோம்பிக் சல்ஃபராக சேஞ்சஸ் ஆகும்பொழுது வாட் இஸ் த என்தால்பி அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு எஸ்ஸுடைய லா, எஸ்ஸினுடைய வெப்பமாறா கூட்டல் விதி அப்படின்ற போர்ஷன்ஸ்லேருந்து நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு எஸ் லா வந்து நமக்கு ரோம்பிக் சல்ஃபர் அப்படின்றத நீங்கள் கம்பஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு SO2 சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறும். ஸோ ஹீட் ஆஃப் என்தால்பி, சேஞ்ச் இன் ஹீட் ஆஃப் என்தால்பி வந்து -297.5 கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்து நீங்கள் ஹீட் ஆஃப் கம்பஷன் பண்ணும்பொழுது இட் ஆல்சோ சேஞ்ச் இன்டு SO2. அதுக்கு சேஞ்ச் இன் என்தால்பி வந்து நமக்கு 300 கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்லாவை அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு மோனோக்ளினிக் சல்ஃபர்லேருந்து ரோம்பிக் சல்ஃபராக மாறுறாங்க. இவர் வந்து ரியாக்டன்ட்டு, இவர் வந்து நமக்கு ப்ராடக்ட். ஸோ நமக்கு ப்ராடக்டில் இருக்கக்கூடிய பாருங்கள், ரோம்பிக் சல்ஃபரு, மோனோக்ளினிக் சல்ஃபர் உண்டான ஹீட் ஆஃப் என்தால்பியை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு உண்டானது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டாக்கல -300 கிலோ ஜூல். அதே போல் மைனஸ் ரோம்பிக் சல்ஃபருக்கு உண்டானது வந்து நமக்கு -297.5. இந்த இடத்துல இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்னாக்குள்ள உங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுவாங்க. ஸோ 300லிருந்து ப்ளஸ் 297.5 இதை வந்து கேன்சல் பண்ணும் பொழுது உங்களுக்கு -2.5 கிலோ ஜூல் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். -2.5 கிலோ ஜூல் அப்படின்றது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் வந்து பி 2 அப்படின்றது நமக்கு சரியானது. ஸோ அடுத்த கொஷின்ஸ்க்கு நமக்கு போகலாம். இங்கே மோனோக்ளினிக்கிலிருந்து ரோம்பிக்கு மாறுறதுனால மோனோக்ளினிக் சல்ஃபருடைய சேஞ்ச் இன் என்தால்பியை ஃபஸ்ட்டும், ரோம்பிக் சல்ஃபருடைய சேஞ்ச் இன் என்தால்பியை நமக்கு செகண்டும் எடுத்திருக்கிறோம். கொஷின் நம்பர் 2க்கு போகலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ் வருவனவற்றுள் எது பொருண்மை சாரா பண்பை குறிக்கிறது அப்படின்றது நமக்கு இதில் என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி, வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பொருண்மை சாரா பண்பு இங்கே கொடுத்துருக்கிறதுல கிடையாது. எல்லாருமே வந்து நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்தால்பி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, டெல்டா ஹெச்ன்னு எழுதுவோம் கேபிட்டல் லெட்டர். ஃப்ரீ எனர்ஜிக்கு என்ன எழுதுவோம், யூ அப்படின்னு எழுதுவோம், அல்லது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு ஜின்னு எழுதுவோம். என்ட்ரோபி இருக்கு இல்லைங்களா, அவருக்கு என்ன எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னு எழுதுகிறோம் கேபிட்டல் லெட்டர். வால்யூமுக்கு என்ன எழுதுகிறோம், வின்னு எழுதுகிறோம். இது மாதிரி எதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோமோ அவங்க எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழ் வந்து பொருண்மை சார் பண்பு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். இதே தவிர நமக்கு இந்த பகுதியிலிருந்து கேள்வி கேட்குறது யார் இருப்பாங்க அப்படின்னாக்கல இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். ஒரு பொருளுக்கான நிறையை வந்து பொறுத்து இருக்கிறாங்க, அல்லது அந்த பொருளுக்கான அமைப்பினுடைய உருவ அளவை பொறுத்து இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம், பொருண்மை சார் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து இண்டிபெண்ட்
இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், அந்த பொருளினுடைய நிறையை பொறுத்தோ அல்லது அந்த அமைப்பினுடைய சிஸ்டத்தினுடைய சைஸை பொறுத்தோ அமையவில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பொருண்மை சாரா பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை கேபிட்டலில் தான் எழுதணும். அவங்களுக்கான நிமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. MVE⁴, அதே மாதிரி நமக்கு N ஹீட் கெப்பாசிட்டிக்கான C அப்படின்றது பாருங்கள். எம்ன்றது யார் அப்படின்னு கேட்டால் மாஸ், நம்பர் V அப்படின்றது யாருன்னாக்கல வால்யூம், E 4 டைம்ஸ் ஒரு நம்பர் 1E வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்டர்னல் எனர்ஜி, நம்பர் 2 வந்து என்தால்பி, நம்பர் 3 வந்து என்ட்ரோபி, நம்பர் 4 வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதனால் 4 எனர்ஜி வந்ததுனால அவங்க வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. N அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். C அப்படின்றது ஹீட் கெப்பாசிட்டி. இவர்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னாக்கல அவங்க எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது எதுவுமே நமக்கு நாட் எக்ஸ்டென்சிவ் அப்படின்றது கிடையாது, எல்லாருமே எக்ஸ்டென்சிவ் தான். ஸோ இந்த வினா வந்து நமக்கு தவறாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்காங்க. ஸோ இதுக்கான விடைகள் வந்து எல்லாத்துக்குமே எந்த ஆன்சரை நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சரி அப்படின்றது கொடுக்கப்படும். இதுக்கு அப்படியே அடுத்த கேள்விக்கு நமக்கு போகலாம். பாருங்க, 63வது கேள்வி. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட் இன்டு ஒர்க் வித்தவுட் காம்பன்சேஷன் இஸ் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. இழப்பீடு இல்லாமல் வெப்பத்தை வேலையாக மாற்ற இயலாது அப்படின்றது எந்த விதி அப்படின்னு கேட்குறாங்க. இது தெர்மோடைனமிக்ஸுடைய செகண்ட் லா. தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா, இரண்டாம் விதி வந்து வெப்ப இயக்கவியலின்படி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்மொழிபவர் யார் அப்படின்னு கேட்டாக்கல மேக்ஸ் பிளாங்க் வந்து சொல்கிறாங்க. கெல்வின் மேக்ஸ் பிளாங்க் இவர்கள் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யூ கேனாட் கன்வெர்ட் 100% ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க். உங்களால் 100% ஹீட்டை வெப்பத்தை வந்து வேலையாக மாற்ற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேலையாக மாற்ற இயலாது அப்படின்னு கேட்டால் இந்த ஹீட் இன்டு ஒர்க்காக சேஞ்சஸ் ஆகும் பொழுது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். எதுக்கு அப்படின்னு கேட்டால் சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட் இன்டு ஒர்க் வித்தவுட் காம்பன்சேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின், வெப்ப இயந்திரங்களினுடைய திறன்களை கண்டறிவதற்கு ஒரு வாய்ப்பாட்டையும் உருவாக்குறாங்க. அந்த ஃபார்முலா தான் இந்த ஈக்குவேஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்காங்க. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2 அப்படின்றது ஃபார்முலா. அல்லது இந்த ஈக்குவேஷன்ஸை இன்னொரு மெத்தடும் எழுதலாம். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T1 டிவைடட் பை T2 அப்படின்றது. இதை பேஸ் பண்ணி இங்கே 2 கணக்கீடுகள் வந்து இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் ஆப்ரேட் பிட்வீன் 110 டிகிரி செல்சியஸ் டு 25 டிகிரி செல்சியஸ். எப்போவுமே இந்த டெம்பரேச்சரை வந்து செல்சியஸில் கொடுக்குறாங்கனாக்கில் நம்ம கெல்வினுக்கு வந்து மாற்றிக்கணும். ஸோ அவில் யூ சேஞ்ச் த டெம்பரேச்சர் செல்சியஸ் டு கெல்வின் அப்படின்னா கெல்வின் இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு கெல்வினுக்கு கிடைச்சிரும். இங்கே மாற்றிருக்காங்க பாருங்கள். நமக்கு 110 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றும் பொழுது நமக்கு 383 கெல்வின். அதே மாதிரி 25 கூட நீங்கள் 273 ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 298 கெல்வின் டிவைடட் பை 383. இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து 22.2%. இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வினா. இந்த வினாக்கள் வந்து நமக்கு யூஜி பிஜி டிஆர்பிகளில் ரிப்பீட்டடாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதே போல் செகண்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹீட் இஸ் சப்ளைடு டு கார்னாட் என்ஜின். கார்னாட் இயந்திரத்துக்கு வெப்பம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆற்றலாக அப்படின்னு கேட்டால் 1897.8 கிலோ ஜூல். ஹவு மச் யூஸ்ஃபுல் ஒர்க் கேன் பி டன் பை தி என்ஜின். நமக்கு பயனுள்ள வகையில் எவ்வளவு ஆற்றல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த இயந்திரத்தால் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஒர்க் பிட்வீன் 0 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா 0ன்னும் பொழுது நீங்கள் எவ்வளவு 273, 100 அப்படின்னும் பொழுது 373. அதனால் நமக்கு 373 அப்படின்றது T2, T1 அப்படின்றது 273. நமக்கு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ஒர்க் அப்படின்றது எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாக்கல பயனுள்ள வேலைகள் அப்படின்னு சொல்கிறோம். எஃபிஷியன்சி ஒர்க், நமக்கு தேவையான யூஸ்ஃபுல் ஒர்க் எவ்வளோ நடந்திருக்கு
அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q, அதே மாதிரி T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2. அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாக்கா யூ கேன் ஃபைண்ட் தி ஒர்க் டன். ஒர்க் டன் வந்து 508.7 கிலோ ஜூல் அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்காங்க. அடுத்த கேள்விக்கு நமக்கு போகலாம். ஸோ கொஷின் பாருங்கள், த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மஸ்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வாயுவினுடைய மாறாத அழுத்த மோலார் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து நமக்கு மேயர் தொடர்பில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து மேயர் ரிலேஷன். வாட் இஸ் த மேயர் ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் அப்படின்றது தான் இந்த மேயர் ரிலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிபியோடைய வேல்யூ எப்படி இருக்காங்க, நமக்கு பாசிட்டிவ் இருக்குது, சிவியோடைய வேல்யூ எப்படி இருக்குது, நெகட்டிவ். அதனால் சிபி வேல்யூ ஆல்வேஸ் எப்படி இருக்கணும், கிரேட்டர், அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இது இருக்குது பாருங்கள். சிபியினுடைய மதிப்பு அதிகமாகவும் சிவியினுடைய மதிப்பு குறைவாகவும். ஆப்ஷன் சி வந்து நமக்கு சரி. 64வது கேள்விக்கு இது மேயர் தொடர்புலேருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். பாருங்கள், எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி. எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் எவ்வாறு இருக்கும் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்னாக்கல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை ஃப்ளாட்னா, எஃப்ன்றது ஃபஸ்ட்டு, எல்ன்றது லா, ஓன்றது ஆஃப், டீன்றது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மால் என்ன பண்ண முடியாது, உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இட் வில் பி சேஞ்ச் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி வந்து நமக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த பிரபஞ்சத்தின் அல்லது பேரண்டத்தினுடைய ஆற்றல் எப்பொழுதும் ஒரு மாறிலியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு முதல் விதி. ஸோ முதல் விதிப்படி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதுக்கு சரியான விடை நமக்கு ஆப்ஷன் டி, மாறிலி, கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், த என்தால்பி டெல்டா ஹெச் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், ஆவியாதல் அப்படின்றது ரிலேட்டட் டு என்ட்ரோபி சேஞ்சஸ் டெல்டா எஸ் கூட என்ன தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷனும் என்ட்ரோபி சேஞ்சஸும் யாரு கூட ரிலேட் பண்ணுறோம் பாருங்கள், entropy of vaporization equal to enthalpy of vaporization divided by TB and temperature in boiling point அப்படின்ற வேர்டை வந்து சொல்கிறோம். அதர்வைஸ் இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ஸு, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சாலிடாக இருந்து யாராக மாறுறாங்க அப்படின்னு கேட்டால் கேஸாக கன்வெர்ட் ஆகுறாங்க டைரெக்டாக. எந்த ஃபார்ம்லேருந்து, சாலிடு ஃபார்ம், திடப்பொருளிலிருந்து வாயுவாக மாறுதுன்னா இந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம், சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் வந்து பதங்கமாதல். அதனால் சப்ளிமேஷன் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். அதே போல் டெம்பரேச்சர் இன் எஸ்ன்றது சப்ளிமேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு எது பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 66க்கு பாருங்கள், ஏ பொருந்தி இருக்கு இல்லையா, டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் டிவைடட் பை டி ஈக்குவல் டு என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்றது சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்றத பார்த்துக்காங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். பாருங்கள், வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. பனிக்கட்டி சறுக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 67க்கு உண்டான சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ. இந்த மெல்டிங் ஆஃப் ஐஸு, மெல்டிங் பாயிண்ட் எம்பி அப்படின்னு சொல்கிறோம். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் வந்து டிகிரிஸ் ஆகுது, குறையுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர், அழுத்தம் வந்து அதிகரிக்கும் பொழுது அந்த பனிக்கட்டியினுடைய உருகு நிலை வந்து குறைகிறது. அதனால் அங்கே பனிக்கட்டியில் வந்து நம்மளால் எளிதில் வந்து சறுக்க முடிகிறது அப்படின்றதுக்கு சரியான விடை. நமக்கு அடுத்தது 68வது கேள்வி பாருங்கள், த கண்டிஷன் ஃபார் தி ஸ்பான்டேனிட்டி ஆஃப் எ ரியாக்ஷன். ஒரு வேதிவினை
தன்னிச்சையாக நிகழ்வதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, என்ட்ரோபி வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணுமா, அல்லது என்ட்ரோபி லெஸ் தென் ஜீரோவாக இருக்கணுமா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிரேட்டர் தென் ஜீரோவா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி லெஸ் தென் ஜீரோவா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு வினை வந்து தன்னிச்சையாக நடக்கணும், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தானாகவே நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரீ எனர்ஜி தன்னிச்சையான ஆற்றல் அல்லது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஜீரோவை விட குறைவாக இருக்கணும் அல்லது நெகட்டிவ்லி இருக்கணும். ஆற்றல் வந்து குறைவாக இருந்தால் தான் அந்த நிகழ்வு வந்து தன்னிச்சையாக யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இயற்கையில் வந்து நடக்கும். அதனால் ஆல் தி நேச்சுரல் ப்ராசஸ், இயற்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் ஸ்பான்டேனியஸ் தான், தன்னிச்சையான நிகழ்வுகள் தான். அப்படின்னா அந்த தன்னிச்சையான நிகழ்வுகளுக்கான ஃப்ரீ எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்காங்க அப்படின்றது சரியான விடை. பாருங்க, அக்கார்டிங் டு நமக்கு கிப்ஸ் ஈக்குவேஷன் டெல்டா ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கண்டிஷன். டெல்டா ஜியினுடைய மதிப்பு பாருங்கள் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு கேட்டால் பூஜ்ஜியத்தை விட கம்மின்னா இட் மீன்ஸ் நெகட்டிவ், எதிர்மறையாக இருக்குது. இப்படி வினை இருந்ததுன்னா வினை வந்து தன்னிச்சையானது, த ரியாக்ஷன் வில் பி ஸ்பான்டேனியஸ், அதாவது எக்ஸ்டர்னல் எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் அது தானாகவே நடைபெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், புற தூண்டுதல் இன்றி வினை வந்து தானாகவே நிகழும். இன்கேஸ் இல்லை சார் டெல்டா ஜியினுடைய மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோ அப்படி இருந்ததுன்னா, இப்போ டெல்டா ஜியினுடைய மதிப்பு எப்படி இருக்குது, பாசிட்டிவ். இப்படி இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எனர்ஜி வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள், வினை வந்து தன்னிச்சையாக நடைபெறாது, அதனால் இங்கிலீஷ் வந்து நான் ஸ்பான்டேனியஸ். இந்த வினை நிகழ புற ஆற்றல் வந்து தேவைப்படும், எக்ஸ்டர்னலாக நாம் என்ன பண்ணணும், எனர்ஜியை வந்து அந்த சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது கண்டிஷன், இன்கேஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அட்டைன் ஈக்லிபிரியம், அந்த வினை வந்து ஃபார்வேர்டு ரியாக்ஷனும் பேக்வேர்டு ரியாக்ஷனும் நடந்து ஈக்லிபிரியம் சமநிலையை வந்து அடைந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கல, ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் டெஃபனைட் காம்போசிஷன் at constant temperature and pressure is summation of ni dou mu I equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வினை அல்லது இந்த சமன்பாடு எதற்கான சமன்பாடு, கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷனா, வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனா, கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷனா, கெலப்ரான் கிளேசியஸ் ஈக்குவேஷனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியானது வந்து ஆப்ஷன் சி, கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், மாறாத வெப்பநிலை கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு அமைப்பின் பல்வேறு கூறுகளின் வேதித்திறன், நமக்கு காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பொட்டன்ஷியல், அதே மாதிரி அவற்றில் இருக்கக்கூடிய மோல்களின் எண்ணிக்கை ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பை சொல்லக்கூடிய சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கல இந்த சிம்பிளை கொடுக்குறோம். யார், மியூ ஐ அப்படின்றது கெமிக்கல் பொட்டன்ஷியல், அதே மாதிரி என்ஐ என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதனால் மோல்களுக்கு இடையிலான எண்ணிக்கையும் கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கான எண்ணிக்கையும் தொடர்பு படுத்தக்கூடிய சமன்பாட்டுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னாக்கல கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பாருங்கள், சமன்பாடு கிப்ஸ் டியூகம் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அமைப்பில் உள்ள ஒரு கூறின் வேதித்திறன் கெமிக்கல் பொட்டன்ஷியல், இந்த மியூ ஐ அப்படின்னு சொன்ன பாருங்க, இது மாறினால் மற்ற கூறுகளின் வேதித்திறன்களும் எவ்வாறு மாற வேண்டும் என்பதை தீர்மானிக்க இந்த கிப்ஸ் டியூகம் சமன்பாடு அப்படின்றது நமக்கு உதவுகிறது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஸோ நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பிலிருந்து இந்த தெர்மோடைனமிக்ஸில் அப்படி இருந்து கேட்கப்பட்ட வினாக்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 வினாக்கள் வந்து இந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ வந்து யூஜிடிஆர்பியிலிருந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நீட்டு, ஜேஇஇ, பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்களையும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.